الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيبنا مولانا محمد عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله المولى العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: لرمضان من سامه ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. ரவாஹுல் புகாரி. மேலான கண்ணியமான நோன்பாளிகளே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு புனிதமான ரமலானை தந்திருக்கிறான். ரஹ்மத்துடைய பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த ரஹ்மத்துடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக. அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 12 மாதங்கள்ல ஒரு மாதம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் 12 பேர். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். இதே போல அல்லாஹுக்கு 12 மாதங்கள்ல ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. இந்த ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்கிறது அல்லாஹு தாலா கடமையா இருக்கிறான். கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல பனி இஸ்ராயீல்ல 6 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், 25 வீதம் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் நமக்கு 2.5 வீதம்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். நீங்க எதற்காக வேண்டி நோன்பு பிடிக்கணும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி. தக்குவாதான் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இடத்துல மக்கள் போய் கேட்டாங்க, நீங்க கடுமையாக நடந்து கொள்றீங்க, ஒரு கடுமையா ஒருத்தரா நீங்க இருக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கடுமையா இருக்கிறதுக்கு காரணம் காவிரிக்காரை அவர் என்ன கொலை செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்கிறான், ஷைத்தான் என்னை ஏமாத்த முயற்சி செய்கிறான், முனாஃபிக் என்ன கோபப்படுத்துகிறான், மூமின் பொறாமையோட இருக்கிறான். இதோட சேர்த்து எனக்கு பசி இருக்குது, தாகம் இருக்குது, கோபம் இருக்குது, வயோதிபம் இருக்குது, நோய் இருக்குது, அடுத்த மௌத் இருக்குது, மௌத்துக்கு பின்னால ஆகிரம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. இதனாலதான் நான் உங்களோட கோபமா நடந்து கொள்றேன். இவைகள்ல இருந்து ஈடேற்றம் பெற்றக்கூடிய ஒரு வழி என்னன்னு சொன்னா அது தக்குவாதான் என்று சொல்றாங்க. இந்த நோன்பு மூலமாக நாங்க தக்குவாவை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அன்பான நோன்பாளிகளே, சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்துடைய பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தல்லதி வஸிஅத் குல்ல ஷை. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய ரஹ்மத்தை, உன்னுடைய அருளை யா அல்லாஹ் நான் இடத்துல கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அல்லாஹ் இடத்துல கேட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயங்களுக்கு நோன்புல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பு தர்றது. நாங்கள் தேவையற்று விடுக்க முடியாத 2 விஷயங்கள், நாங்கள் சொர்க்கத்தை கேட்கிறதும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறதும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். ஒரு நோம்பாளிக்கு நாங்கள் நோன்பு திறக்க கொடுக்கறது இருக்கிறே, இது எங்களை நரகத்திலிருந்து
இதுல செய்யறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள ஒவ்வொருத்தரும் நோன்பு திறக்க வைக்கிறதுக்கு, பிறரை நோன்பு திறக்க வைக்கிறது எங்களுக்கு சக்தி இல்லையேன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மிடர் தண்ணி அல்ல ஒரு மிடர் பால் அல்ல ஒரு ஈத்தம்பலம் இதை வச்சு நீங்க நோன்பு தரங்க. இதனால அல்லாஹ் தாலா உங்களை என்னது அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை அடையக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். நாங்க நோன்பு நோக்குறோம், ஃபர்லான தொழுகையில தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், அடுத்த ஜக்காத் சதக்காக்கள் கொடுக்கிறோம், அடுத்தது அல்லாஹுவை நினைவுபடுத்துறோம். இப்படி அருள் மாதம் தான் இந்த ரமலானுடைய முதல் 10. இந்த அடுத்த 2வது 10 வந்து மஃபிரத்துடைய 10, 3வது 10 வந்து என்னது இதுக்குமினார் நரகத்திலிருந்து விடுதலை. அதுல ஒரு இரவு இருக்குது, லைலத்துல் கத்ர் இரவு. அதுல வந்து இரவுல அமல் செய்த 1000 மாதங்கள் அமல் செய்யறதை விட சிறந்தது. 83 வருடங்களும் 4 மாசங்களும் அமல் செய்யறதை விட சிறந்தது. அப்படியான அருள் மிக வேந்த இதா இருக்கிறது மேலான கண்ணியமான சகோதரர்களே. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அருள் மிக இந்த விஷயங்களை அடைந்து கொள்றதுக்கான இந்த முதல் 10 நாங்க பாவிச்சு கொள்ளணும். இது ஒரு சந்தர்ப்பம், வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகம் முஸ்லிம்களும் அடுத்தது நாங்களும் யாரெல்லாம் பள்ளிக்கு வரலையோ, அடுத்தது யாரெல்லாம் அதான் சொல்லி பள்ளிக்கு வராத ஆட்கள் கூட ஆனா அதானுக்கு முன்னால பள்ளிக்கு வரக்கூடிய சூழல், அடுத்தது பள்ளியில வந்து எமான் ஜமாத்தோட சொல்லக்கூடிய சூழல், இவங்களை பார்த்து நாங்க நினைக்க கூடாது இவங்க வந்து நயவாஞ்சியத்தனமுடைய நினைக்க கூடாது. இவங்களுக்கு அல்லாஹ் தாலா ரமலான் மூலமா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க அல்லாஹ்விடத்துல அருள் வேண்டி நாங்க துஆ கேட்கணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமலான் மூலமாக இந்த முதல் 10ல நான் ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் இடத்துல நான் அலோனும், அடுத்து தொழணும், தொழுது நான் அல்லாஹ் இடத்துல என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், என்னுடைய ஆத்மா ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளணும், மஃபிரத்தை அடைஞ்சு கொள்ளணும், இதுக்கும் இன்னொன்னார் அடைஞ்சு கொள்ளணும் சொல்லி நாங்க அல்லாஹ் இடத்துல அதிகமா துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க கேட்கிறது. அல்லாஹு தாலா எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்று சொன்னா, தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். இன்னொரு அறிவிப்புல வருது, தாயை விட 100 மடங்கு இரக்கம் உள்ளவன். ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹு தாலா உலகத்துல வச்சுக்கிறான். அதனால தாய் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுறா, மிருகங்கள் தன்னை குட்டிகளுக்கு இரக்கம் காட்டுது, மீனினங்கள் தன்னை குட்டிகளுக்கு இரக்கம் காட்டுது, பறவினங்கள் தன்னை அந்த குஞ்சிகளுக்கு இரக்கம் காட்டுது. ஒரு ரஹ்மத்தினால் நாளைக்கு கியாமத்தினால் அல்லாஹு தாலா 100 ரஹ்மத் சேர்த்து அல்லாஹு தாலா அடியாரோட மிகவும் இரக்கமா நடந்து கொள்வான். ஆனா தப்சீருடைய கிதாபுகள்ல இருக்குது, ஒரு அடியான் அல்லாஹு தாலா நரகத்துக்கு போக சொல்லிடுவான். அப்ப அந்த டைம்ல அந்த அடியான் திருப்பி திருப்பி பார்த்து போவான். அப்ப அந்த டைம்ல அந்த அடியானத்துல அல்லாஹ் கேட்பான், ஏ அடியானே நீ ஏன் திரும்பி திரும்பி பார்த்து போறாய்? அப்ப அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய இரக்கம் உன்னுடைய ரஹ்மத் எனக்கு வராதான்னு சொல்லி எதிர்பார்த்து தான் நான் திரும்பி திரும்பி போறேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஏ அடியானே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன். அந்த இரக்கம் உள்ள அல்லாஹுக்கு நாங்க சுஜூது செய்ய வேணும், தொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைய வேண்டும், குர்ஆன் ஓதி ரஹ்மத் அடைய வேண்டும், துஆ கேட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைய வேண்டும், அல்லாஹ் நினைவு கூர்ந்த ரஹ்மத்தை அடைய வேண்டும். ஆனா யாரு நோன்பு ஈமானோடையும் நன்மையை ஆதரவு வச்சு நோன்பு பிடிக்கிற அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து யாரு நின்று வணங்குறாரோ, அவர் இரவுல நின்று வணங்கினாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு பிடிக்கிறதும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது, நின்று வணங்குறதும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளே, இந்த நோன்புல நாங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணும். நாங்க இந்த ரஹ்மத்தை அடையாம இந்த 10 நாங்க விட்டுடக்கூடாது. விட்டுட்டோம்னா எங்களை போல நஷ்டவாளி, எங்களை போல கை சேர்த்ததுக்குரிய ஒரு மனிதர் யாருமே இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை
மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, கியாமத்தினால நலவங்கெடுதியும் அல்லாட ஏற்பாட்டுல நடக்குது. மௌத்துக்கு பின்னால எழுப்பாற்றப்படுது. ஈமான் கொண்டிருக்கிறோம். இதனாலதான் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவங்களே என்று அல்லாஹு தாலா அழைக்கிறான். அப்ப மக்காவுல இறங்கின ஆயத்தெல்லாம் என்ன, மக்களே என்றுதான். மதீனாவுல இறங்கிய ஆயத்தெல்லாம் ஈமான் கொண்டவங்களே. இப்ப உங்களோட ஈமான் உறுதியாயிட்டா இப்ப நீங்க நோம்பு பிடிங்க, நீங்க தொழுங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல கையேந்தி மன்றாடுங்க. இதன் மூலமாக இந்த ரஹ்மத்துடைய 10ல நாங்க ரஹ்மத்தை அடைஞ்ச கூட்டத்துல அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் சேர்த்து ஆக்கி அருள்வானாக. மூமினான முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மத் அடைஞ்ச கூட்டத்துல எங்களையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.